கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். For with God nothing shall be impossible. லூக் 1:37. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னாக மாயா அவளோட படுக்கை அருகில மண்டிட்டு ஜெபிப்பாளா. அவ ஜெபித்தது ஒரே விஷயத்துக்கு தானா, திருமணம் மற்றும் அமைதியான குடும்ப வாழ்க்கைன்னு. ஆண்டுகள் கடந்துச்சா. சில சமயங்கள்ல வந்த வரன் பேச்சுகள் முறிந்து போச்சா. சில நேரங்கள்ல எதுவுமே வரலையா. சுற்றியுள்ளவர்கள் இன்னும் எதுக்கு நம்பிக்கை, இது உனக்கு விதிக்கல போலன்னு சொன்னாங்களா. மாயா வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவே பாரமா இருந்ததா. ஒரு இரவு கண்ணீருடன் அவ சொன்னாளா, ஏசப்பா எனக்கு வழி தெரியல, ஆனா உமக்கு எல்லாமே தெரியும், என் வாழ்க்கையை உம்மிடம் ஒப்படைக்கிறேன்னு சொன்னாளா. அடுத்த நாள் உடனே எதுவும் மாறல. ஆனா மாயாவுக்கு ஒரு மாற்றம் தொடங்குச்சா. அவ மனதுல இருந்த பயம் மெதுவா குறைஞ்சுச்சா. தனிமை பற்றிய கவலை குறைந்து போச்சா. ஏசப்பா மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சாளா. ஒரு நாள் அவ எதிர்பாராத நேரத்துல ஏசப்பா அவளோட ஜெபத்துக்கு பதில் அளித்தாரா. அது அவ நினைத்தபடி இல்ல, ஆனா அவளுக்கே சரியான நேரத்திலோ முறையிலோ வந்த பதிலா இருந்ததா. அப்போ மாயா உணர்ந்தாளா, ஏசப்பா மௌனமா இல்ல, அவர் அவளை தயார்படுத்தி கொண்டு இருந்தாருன்னு. அவன் நன்றியோட சொன்னாளா, ஏசப்பா உங்க கூட இருந்தா சாத்தியமற்றது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல சில சமயங்கள்ல ஏசப்பா மௌனமா இருக்காருன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவர் மௌனமா இல்ல, நம்ம காத்திருக்கும் காலத்துல அவர் நம்ம தயார் செய்து கொண்டிருப்பார். சரியான நேரத்துல சாத்தியமற்றதையும் சாத்தியமா மாற்றுவார். ஆமென்.